நாம் துருவ தியானங்கள் எடுக்கும்போது நாம் வெளிப்படுத்தும் இவை அனைத்தும் நாம் ஆயிரக்கணக்காக சேர்ந்து இந்த உணர்வை ஒன்றாக வெளியிடும் நிலைகளையும் சூரியன் எடுத்து வைத்துக் கொள்கின்றது. நாம் கூட்டு தியானத்தில் இருப்பதனால் நாம் எண்ணி இயங்கும்போது எல்லோரும் நலமாக வேண்டும் என்ற அந்த உணர்வும் நமக்குள் கலந்து நமக்கு வலுவான நிலைகளும் தருகின்றது. ரெண்டாவது, இந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் திருமணமாகி கருவுற்று அந்த குழந்தைகள் உருவானதென்றால் ஒன்று தெரிந்தால் போகிறோம், உடனே அந்த குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் நாம் தபோன நிலைகள் வெளியிட்ட அந்த புஸ்தங்களை அந்த தாய்மார் படிக்கதல் வேண்டும். அதே சமயத்தில் அந்த குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் அந்த குழந்தைக்கு அந்த அருஞானம் கிடைக்க வேண்டும், உடல்நலம் பெற வேண்டும், அதனுடைய பார்வையில் கடும் விஷத்தன்மையை நீக்கக்கூடிய சக்தி அது பெற வேண்டும், அவனுடைய பார்வையில் சர்வ நோய்களும் நீக்கும் அந்த சக்தி அந்த குழந்தையை கிடைக்க வேண்டும், அது உலக ஞானம் பெற வேண்டும், மகிழ்ச்சியின் நல்வட்டத்தில் வாழ வேண்டும், நாளை எதிர்காலம் விஞ்ஞான அறிவை நீக்கி மெய்ஞானனுடன் உலகை காத்திடும் அருஞான குழந்தையாக உருவாக வேண்டும் என்று இப்படி ஒவ்வொருவரும் அந்த அருண் உணர்வுகளை அந்த குடும்பங்களில் அந்த 10 மாதம் அது இதாக்கப்படும் போது இந்த உணர்வினை செழித்து பழகுதல் வேண்டும். அப்போது அந்த செவிகள் கேட்கும் இந்த தாய் அந்த உணர்வை நுகரப்படும் போது கருவில் வளரும் சிசுக்கு அந்த உணர்வின் தன்மை விளைகின்றது. இதுபோல் இது ஒவ்வொரு நிலையிலும் எடுத்து அந்த குழந்தைகளை வளர்த்தால் நாளைக்கு வரக்கூடிய நிலைகளிலும் அந்த குழந்தை வளர அவன் நஞ்சை வென்றிடும் சக்தி பெற அவன் பார்வையில் நம்ம குடும்பங்களில் உள்ள கஷ்டங்களையும் போக்கக்கூடிய வல்லமை பெறுகின்றது. அதனால் நம் குடும்பத்தில் நல்ல வளர்ச்சி பெறவும் முடிகின்றது. இதே போல் நாளை விஞ்ஞான உலகில் வரக்கூடிய தீமைகளிலிருந்து நான் அந்த குழந்தையின் வலுவான் அந்த குடும்பத்தில் தீமைகள் பரவாதபடி பாதுகாத்து கொள்ளவும் முடியும். இதை நீங்கள் ஒவ்வொருவரும் தலையாக கடமையாக வைத்து இந்த கர்ப்பம் ஆயிட்டதென்றால் இந்த நிலையில் நீங்கள் எடுத்து வளர்க்க வேண்டும். வீட்டிலே சண்டையோ சச்சரவோ இல்லாதபடி அந்த காலை இந்த துருவ தியான நேரங்களில் அந்த குழந்தைக்கு இத்தகைய நிலைகளை ஒரு 5 நிமிஷம் அது அந்த கர்ப்பமாக இருப்பவருக்கு இந்த நிலையை உருவாக்கி பழகுங்க. இதே போல் நாம் தியானம் எடுத்தவர்கள் அனைவரும் இப்போ நாம் மௌன விரதம் இருக்க போகும்போது நீங்கள் ஒவ்வொருவரும் அங்கே வந்து இதே போல் நாம் தியானங்கள் எடுத்து இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் இந்த மகிழ்ச்சினா சக்தி நான் பெறணும், அவங்களை எழுந்து நிற்க சொல்லிவிட்டு இந்த மகிழ்ச்சினா சக்தி இந்த தன்னால் கலக்கணும், என் உடல் உள்ள சக்கரை சத்து நீங்கக்கூடிய சக்தி நான் பெறணும், சக்கரை சத்து நீங்கி என் உடல் நலம் பெறணும் அப்படின்னு எண்ண வைங்க. அப்போ அவங்க உடல்லேருந்து நோய்கள் போகிறத பார்க்கலாம். இது ஒரு பழக்கமாக வந்துவிட்டால் நாம் ஒருவருக்கு ஒருவர் இதே போல் சொல்லி அந்த நோய்கள் நீங்க வேண்டும் என்று வாக்கினை பதிவு செய்யணும். அவர்களும் அந்த அளவுக்கு வந்துவிட்டால் நாம் ஒருவருக்கு ஒருவர் நம்முடைய பார்வையில் பல தீமைகளை போக்க முடியும். ஆக போக்க வேண்டும் என்று ஒருவருக்கு ஒரு இந்த மாதிரி கூட்டு தியானங்கள் இருந்து அந்த நோய்களை போக்க வேண்டும், அந்த அவங்க உடல் நலம் பெற வேண்டும், அவங்க குடும்பம் நலம் பெற வேண்டும் என்று ஒரு 4 பேர் 2 குடும்பத்தை சேர்ந்தவர் இருந்தால் 4 பேர் 5 பேர் இருந்தால் போகும். இது ஒரு தியானத்தை வைத்து அந்த நோய் நீங்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பிரசாதத்தை எதை தண்ணியோ அல்லது வேறு ஏதாவது ஒன்று வைத்து நீங்கள் கொடுங்கள். அந்த அப்படி கொடுக்கப்படும் போது அந்த தண்ணியே மருந்து மாதிரி மாறும். அது அவங்களுக்கு கொடுத்தோம்னா கசப்பாக இருக்கும் அல்லது மருந்து மாதிரி கூட மாறும். அது சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடல் நலம் பெறும். ஏன்னா இந்த நிலைகள் சீக்கிரம் உருவாக்க வேண்டும் என்றால் எந்த உடல்நலமானாலும் எப்படி இருந்தாலும் கடைசியில் இது முதுமை அடைய போகும்போது இந்த உடலை விட்டு போய் தான் ஆகணும். இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா போனால் நாம் அடுத்து பிறவில்லா நிலையில் இறங்கும். எந்த நிலைகளும் இந்த நோயை போக்குவதற்கும் இந்த அருஞானத்தை நமக்குள் கூட்டி கொண்டிருக்க இந்த வலு பெற்றால் இந்த உடலை விட்டு நாம் இந்த ஆன்மா எப்போ சென்றாலும் நம்முடைய நிலை அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து இந்த உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து விட்டு உயிருடன் ஒன்றி இன்று நாம் எடுக்கும் இந்த உணர்வை நிலைத்து நின்று ஆக ஏகாந்த நிலை என்ற நிலைகளை நாம் அடைய வேண்டும். அடுத்து பிறவியில்லா நிலையை அடைய வேண்டும். இது மனிதனான பின் நாம் உருவரும் நிலைகள். ஆகவே அனைவரும் இதை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்போ சீக்கிரம் எல்லாரும் குளிச்சுட்டு வந்து டிஃபனை சாப்பிட்டுங்க. 10-11 மணிக்கு நம்ம கொஞ்ச நேரம் உங்கள் உபதேசத்தை ஒவ்வொருத்தரும் இது பேச வேணும். இந்த நிலையை தெரிந்த நிலையை பேசணும். நான் ராத்திரிக்கு இந்த 7-6 மணிக்கெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் மத்தியானம் சீக்கிரம் வந்துடணும், கூசக்கூடாது. ஒவ்வொருத்தரும் தெளிவாக ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் இதை சொல்லுங்க. முடிஞ்ச மட்டுக்கு இந்த மத்தியான உணவுக்குள் எத்தனை பேர் பேச முடியுமோ இது பேச வேண்டும். அடுத்தவங்களுக்கு இந்த துணிவு வர வேண்டும். அடுத்தவங்களுக்கு நாம் எடுத்து சொல்லி இந்த மாதிரி செய்தீங்கன்னா உங்கள் நோய் நீங்கும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் தொழில் நல்லா இருக்கும் என்ற நிலையெல்லாம் எடுத்து சொல்லி பழக வேண்டும்.
அதனால் இன்றைக்கி இப்போ எல்லோரும் குளிச்சுட்டு வந்துடுங்க. டிஃபனு சாப்பிட்டு போட்டு 10:30 மணிக்கு மேலே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம். இப்போ குளிக்க போய் ஒரே அடியை வேடிக்கை பார்க்கணும், அங்கிட்டு இங்கிட்டு போயிட வேண்டாம். 10 மணிக்கு மேலே அப்புறம் சாப்பிட்டு போட்டு போனீங்கன்னா மணி 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு போட்டு அப்புறம் நீங்கள் வேணால் இந்த பக்கமெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. கொஞ்சம் இதாக இருக்கும், பார்த்துட்டு வாங்கன்னா வாங்க. அப்புறம் 6 மணிக்கு மேலே இது பண்ண தூங்குறவங்க தூங்க, பார்க்குறவங்க பாருங்கள். ஏன்னா தண்ணிகளில் இறங்கும்போது உள்ளூர்காரருக்கு தண்ணியோடைய ஆழம் தெரியும், வெளியூர்காரருக்கு தண்ணியோட ஆழம் தெரியாது. அதனால் உள்ளூர்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க இறங்கி போனாங்கன்னா போங்க, இல்லாமல் இறங்கி பார்க்கலான்னு நீச்சல் தெரியாதவங்க போய் இறங்கிடாதீங்க. இதுவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உள்ளூர்காரங்க தெரியும், அவங்க வேணால் எப்படி வேணால் இறங்கி போவாங்க. அவங்க தெரியலன்னு ஆழம் தெரியாமல் இறங்கணும்னு என்ன பண்ணுவோம். அதனால் உள்ளூர்காரங்க குளித்தாங்கன்னா அவங்களோட போகும்போது ஆழமான இடங்களுக்கு போகலாம். நம்ம நீச்சல் தெரியாமல் நம்ம போயிட்டு அவங்க போகிறாங்கன்னு நாமும் போயிடக்கூடாது. அதனால் ஓரங்கள்லேருந்து நாம் எந்த ஜோலி எதுவோ நம்ம உடலுக்கு போக்குறதுக்கும் துணிகளுக்கு போக்குறதா இருக்கணும். நம்ம விளையாட்டுத்தனங்கள் தண்ணிகிட்ட காட்டக்கூடாது. பொதுவாக காட்டுக்குள்ளே போகிறோம்னா இன்று நாம் இங்கே வர்றதெல்லாம் ஒரு உண்மையின் உணர்வை நமக்குள் அறியக்கூடிய தன்மையாக இருக்கணும். ஒரு நல்ல செயல்களை தரக்கூடியதாக இருக்கணும். கேலியாகவே ஒருவரை நாம் எடை குறைத்து பேசக்கூடாது. ஓரளவுக்கு ஒருவருடைய உயர்ந்த நிலை கேலி பேசினாலும் அவர் உயர வேண்டும், உயர்ந்த நிலை பெற வேண்டும், அவர் தொழிலில் வளம் பெற வேண்டும் என்று சொல்லணும். ஒருவரை தாழ்த்தி பேசும் மனப்பான்மையை விட்டுவிட வேண்டும். நீ சிநேகிதனாக இருக்கணும்னு கேலி பண்ணுறதுக்காண்டி அவங்க அப்படி இப்படின்னு கேலியாக பேசும்போது இத்தகைய உணர்வும் பலவீனப்படுத்த உதவுது. நண்பர்களுக்குள்ளுக்கு சில பகைமையில் உருவாக்க தொடங்கிவிடும். அதனால் நீங்கள் அனைவரும் இது செய்யணும். மத்தியானம் பேச போகும்போது நீங்கள் என்கிட்ட வந்து எது தெரிய வேணும்னு விரும்புகிறீங்களோ, மத்தியானம் 10 மணிக்கு பேசும்போது நீங்கள் இது வெளியே நாங்கள் கேட்டோம், இனி உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அதையும் பேசி பழகும். ஏன்னா ஒருத்தர் மனசில் இருக்கும், நான் சொல்லிக்கிட்டே வர்றேன், சொல்லிட்டு வந்துட ஞாபகம் இருக்கணும், சொல்ல வேண்டியது கூட மறந்துருப்பேன், சொல்ல வேண்டிய நினச்சிருப்பேன், சொல்ல வேண்டிய மறந்துருக்கும். அதே சமயத்தில் இதே போல் மத்தியானம் 10 மணிக்கு எல்லாம் அதை வந்து இப்போ எல்லாம் குளிச்சுட்டு வந்துடுங்க, சாப்பிட்லாம். பிரசாதம் போகும்போது வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ பிரசாதம் கொடுத்தோம்னா இதுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியினால் சக்தி பெறணும். இப்போ நீங்கள் வந்தவங்கெல்லாம் குரு அருள் துணை கொண்டு அகசியமா மகிழ்ச்சியினால் சக்தியும், துருவ மகிழ்ச்சியினால் சக்தியும், துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும், சப்தரிஷி மண்டலங்கள் ஒளிகாந்த சக்தியும் பெற்று உங்கள் வாழ்க்கையில் சர்வ நோய்களும் நீக்கும் அரும்பெரும் சக்தி பெற்று, உங்கள் பார்வையில் சர்வ பிணிகளும் நீக்கிடும் சக்தியை பெற்று, உங்கள் நினைவாற்றல் அருஞான சக்தியை நுகர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பேரின்பம் பெறும் அந்த உணர்வினை நீங்கள் நுகர்ந்து வாழ்ந்திடும் அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று நான் உங்களை பிரார்த்திக்கின்றேன். குரு அருள் உங்களுக்குள் உறுதுணையாக இருந்து அருள் வழியில் உங்கள் வாழ்க்கை வாழ்ந்து என்றும் மலரைப் போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று மகிழ்ச்சியின் வட்டத்தில் வாழ்ந்து இந்த வாழ்க்கைக்கு பின் நாம் என்றுமே பேரின்ப வாழ்க்கை என்ற நிலையில் உங்களில் அமைதிட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இதை நிறைவு செய்கின்றேன்.